ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பன பத்தி பார்த்தீங்கன்னா சீரிஸ் வீடியோ தான் இது. ஓகேங்களா? இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் மாரி நான் எப்பப்பலாம் ஒரு ஸ்டெப்பன் சீரிஸோட வீடியோ போடுறனோ, அதில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டிவேஷன் குடுக்குறது தான் இருக்கேன். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன முடிவு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு நான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி, இன் பிட்வீன் நான் நடுவுலயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணா கூட, ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு கோட் குடுக்குறதா இருக்கேன். சரிங்களா? அந்த கோட் எப்படி குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட எண்ட்லயே பார்த்தீங்கன்னா, இல்ல இன் பிட்வீன்லயே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் சொல்லுவேன். சரி. வேர்ட் நீங்க கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணியிருக்கணும். அப்புறம் நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவ லைக் பண்ணிருக்கணும். இது பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பிக்கர் மூலியமா ரேண்டமா ஒரு மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் கோட நான் குடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது எப்ப முடியுது, டேட், டைம்ஸ் எல்லாமே நான் போட்டுருவேன். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க வின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்கள நான் கான்டாக்ட் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்க குடுத்தீங்கனாலும் சரி, இல்ல நீங்க நம்மளோட WhatsApp, Telegram குரூப்ல ஜாயின் பண்ணி நான் தான் பார்த்தீங்கன்னா அட்மின் மோஸ்ட்டா இருப்பேன். எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா சரி, நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவேஷன் கோட் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு கோட் இருக்கு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆக்டிவேஷன் கோட் குடுத்தேன் பார்த்தீங்களா? இந்த ஆக்டிவேஷன் கோட் அவன்ட்ட குடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க வேஸ்ட்டா தான் சும்மா வச்சு ஏதோ சொன்னாங்க. சரி ஓகே நான் அந்த கோடும் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் நான் ஷேர் பண்றதா இருக்கேன். அது மாரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிவ்அவேல பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு நான் குடுத்திருந்தேன். அவர்ட்டயும் நான் இது மாரி பேசியிருக்கேன். அவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் ரிப்ளை பண்ணி, "ஓகே ப்ரோ நான் உங்களுக்கு தரேன்" அப்படின்னு சொல்லி. அதனால பார்த்தீங்கன்னா இனிமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கோட் பார்த்தீங்கன்னா கிவ்அவேவா தரப்போறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏர்னிங்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, இப்ப ஸ்டெப்பன பொறுத்தவரைக்கும் சரிங்களா? நான் இப்போதைக்கு என் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பன்ல பார்த்தீங்கன்னா, இப்பயும் என்டர் பண்ணலாமா? இல்ல என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாரி பியர் மார்க்கெட் சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்ப்போம். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா நீங்க NFT வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க தெரியாம பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஏர்னிங்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியாம இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? நெறைய பேர் எத அப்டேட் பண்றது? எத அப்டேட் பண்ணாம விட்டுறது? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, என் பேர் ஸ்ரீனிவாசன். நீங்க பார்த்திருக்கிறது எவ்ரிதிங் கிரிப்டோ சேனல். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பன் சீரிஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா நான் இதுல இருக்கேன். ஓகேங்களா? நான் ஒரு 1 மந்த் பிஃபோராவே பார்த்தீங்கன்னா இத பத்தி அனலைஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு அமௌண்ட் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா, இத இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட் ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட்டிங் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு என்ன ஸ்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்ப்போம். ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா, பேஸா மார்க்கெட் எப்படி பார்ப்பேன்னா, ஃபர்ஸ்ட் பிட்காயின் வச்சு தான் நான் பார்ப்பேன். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா, நேத்தே நான் சொல்லியிருப்பேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல. இது மாரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் விட பார்த்தீங்கன்னா, கீழ பிரேக் டவுன் பண்ணிட்டோம். பிரேக் டவுன் பண்ணியிருந்தாலும் சரி, பட் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு இந்த ஏரியால ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த பிக் ஃபார்மேஷனுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 37,400, 37,500 ரீஜியன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கு. இதை விட கீழ வந்துச்சுன்னா இந்த 37,000 ரேஞ்ச். இத விட எப்போ ஒரு டைம் டவுன் எடுக்கிறோமோ, அத விட பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷா பார்த்தீங்கன்னா, நம்ம கன்ஃபார்ம் எடுக்கலாம். இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் ஜோனா நம்ம இத நெனச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் ஜோன விட்டு சும்மா லைட்டா மேல ரீட்ரேஸ் ஆகி போனா ஓகே. பிக் புல்லிஷா நம்ம இருக்கலாம். இல்லன்னா நம்ம பார்த்தீங்கன்னா, கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம பியர் மார்க்கெட்ல தான் இருக்கோம். சரிங்களா? இந்த பியர் மார்க்கெட்ல நம்ம மேல போறதுன்றது அது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் நம்ம கீழ போறது உறுதி. ஏன்னா இப்பதான் பியர் மார்க்கெட் ஸ்டார்ட்டிங்ல இருக்கோம். இன்னும் ஒரு 4, 5 மாசம் அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்ட்டா பியர் மார்க்கெட்டோட பாட்டம் பார்க்கறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இந்த பியர் மார்க்கெட்டோட பாட்டம் என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அத நான் என்னுடைய லாங் டெர்ம் அனாலிசிஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். அதையும் பார்த்தீங்கன்னா, கார்ட்ல குடுக்குறேன். மறக்காம வச்சுக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎம்டி ஸ்டெப்பன் பத்தி போவோம். ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ போடும்போது அப்ப அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பன் பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி அவங்களோட டோக்கன் கவர்னன்ஸ் டோக்கன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $3.8 ட்ரேட் ஆயிடுச்சு. இதுக்கும் நடுவுலயே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நியர்லி $4 கிட்ட வரையும் நியர்லி போயிட்டு வந்துச்சு சரிங்களா? ஜஸ்ட் $4 கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிச்சு. இது ஏன் இந்த $4 வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி ஸ்டெஃபான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஈவென்ட் விட்டிருந்தாங்க. டபுள் மின்ட் ஈவென்ட். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஷூ மின்ட் பண்ற இதெல்லாம் இருக்கு சரிங்களா? அது மாரி மின்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டபுள் ஷூ பாக்ஸ் கிடைக்கும். ஒரு ஷூ 2 ஷூ வச்சு நீங்க மின்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ஷூ கிடைக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா, 2 ஷூ கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருந்துச்சு. சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஈவென்ட்ட குடுத்துருந்தாங்க. அதையும் மெயினா என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜிஎம்டிய மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அதுல யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தனால பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிய வித்துட்டு இந்த சேம் டைம்லயே பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிருச்சு. நீங்க பார்க்கலாம். கரெக்ட்டா பார்க்கலாம். சரிங்களா?
அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து $9 ஆச்சு. ஏன்னா நெறைய எக்ஸ்சேஞ்ச் காயின்பேஸ் லிஸ்ட் ஆச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அதர் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒன்ஸ் வந்து அவங்க அந்த அப்டேட் குடுத்த உடனே அரவுண்ட் வந்து $7.6 இருந்த ஜிஎஸ்டி பயங்கர டம்ப் அடிச்சுச்சு. சரிங்களா? நியர்லி வந்து 7.6ல இருந்து நியர்லி வந்து $4 கிட்ட $3.9 கிட்ட வரையும் பார்த்தீங்கன்னா, டம்ப் ஆச்சு. சரிங்களா? இத பார்த்த உடனே கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் மேல போகுறது வந்து இது ஆட்டோமேட்டிக்கா போகுறது. சரிங்களா? மக்களா வந்து டிசைட் பண்றாங்க. ஆனா, நீங்க இந்த பிரைஸ் மேல போறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இது கொண்டு வரதால பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே ஆப்போசிட்டா டம்ப் ஆகுது. ஓகேங்களா? அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கையில தான் இருக்கா பியூரா அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி சேம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அடுத்த 2 நாள் கழிச்சு திரும்பி என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆ இந்த பிரைஸ் உடனே பாப்பாச்சு. இப்ப என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்தோனே இந்த சாட்டர்டே ஏஎம்ஏ நடக்கும். சரிங்களா? சாட்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து ஒரு 7:00 நடக்கும். நம்ம டைம் படி நான் சொல்றேன். டிஸ்கார்ட்ல போனீங்கன்னா, அவங்களோட ஏஎம்ஏ நடக்கும். அதுல வந்து சொல்லியிருந்தாங்க, ஓகே நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 100% ஜிஎம்டி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா, 50% வந்து ஜிஎம்டி, 50% ஜிஎஸ்டி இப்படி வச்சாரு ஃபீஸ் அந்த மின்டிங் ஃபீஸ் வச்சாரு பார்த்தீங்கன்னா, உடனே ஜிஎஸ்டி வந்து செம பம்ப் ஆச்சு. நியர்லி பார்த்தீங்கன்னா, $3.9 வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து $5.9 வரையும் போயிடுச்சு. $6 வரையுமே போயிட்டு இருந்துச்சு. திரும்பி வந்து டம்ப் ஆகி திரும்பி மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, $6.62 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஜிஎம்டி, ஜிஎஸ்டியோட இது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மோரோவர் பார்த்தீங்கன்னா, ஏஎம்ஏ அவங்கள பத்தி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் இறங்குனீங்கன்னா, அவங்க வந்து அப் டூ டேட் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்களோட Twitter, அவங்களோட டிஸ்கார்ட் அனௌன்ஸ்மென்ட்லாம் பயங்கரமா படிச்சு பாருங்க. ஏன்னா டிஸ்கார்ட் அனௌன்ஸ்மென்ட் படிச்சா ஓகே முக்காவாசி முடிச்சு, அடுத்து அவங்க Twitter அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஏஎம்ஏ சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங் ஆட்ட கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஏஎம்ஏல பார்த்தீங்கன்னா, மறக்காம போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இல்ல ஏஎம்ஏ முடிஞ்சுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு மறுநாளோ, இல்லைங்க அன்னைக்கு நைட்டோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அந்த ஏஎம்ஏவ தரோவா கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அத பத்தி நெறைய நாலேட்ஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஏர்னிங்ஸ பத்தி பார்ப்போம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய எக்ஸெல் ஷீட்ல ஸ்ப்ரெட் ஷீட்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு என்னுடைய ஏர்னிங்ஸ காட்டுறேன். ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து ஏப்ரல் 3 வந்து என்டர் ஆனேன். இது எல்லா வீடியோலும் நான் சொல்றது ஏப்ரல் 3 என்டர் ஆன மார்க்கெட்ல நான் என்டர் ஆகி, ஒரு ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரன்னர்ஸ பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து 8 சோல் குடுத்து வாங்குனேன். இந்த 8 சோல் குடுத்து வாங்குனப்ப பார்த்தீங்கன்னா வந்து, அரவுண்ட் வந்து ஒரு சோல் வந்து பார்த்தீங்கன்னா, $135 இருந்துச்சு. அரவுண்ட் வந்து $1080 வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்னீக்கர் வாங்குனேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷூ அப்கிரேட் பண்ணணும். சரிங்களா, நீங்க என்னதான் ஒரு ஷூ வாங்குனாலும் சரி, அத வந்து திரும்பி நீங்க என்னதான் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஏர்ன் பண்ணாலும் அத வெளிய எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 9 வரையும் அப்டேட் பண்ணுங்க. சரிங்களா? லெவல் 9 வரையும் நான் ஏன் அப்டேட் பண்ண சொல்றேன்னா, லெவல் 9 தான் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றீங்களோ, ஷூவ எவ்வளோக்கு எவ்வளோ லெவல் பண்றீங்களோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கும். சரிங்களா? நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 5ல இருந்துச்சு. சரிங்களா? 2 மின்ட் ஆன ஷூ தான். நீங்க மோரோவர் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டபுள் மின்ட் ஷூவே வாங்குங்க. அப்புறமேட்டு லெவல் 5 மோரோவர் அது இருக்கும். ஓகேங்களா? இல்ல ப்ரோ நான் வந்து 0 மின்ட், 1 மின்ட் வாங்குனீங்கன்னா வாங்குங்க. பட் வந்து இத விட பிரைஸ் உங்களுக்கு எக்ஸஸா இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிக அமௌண்ட் இருக்கவங்க வந்து வாங்குறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூ தான் இருக்க போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 0 மின்ட் வாங்குறது வேஸ்ட் தான். நான் இன்னொரு 0 மின்ட் வாங்கணும். ஓகேங்களா? இன்னொரு 0 மின்ட் வாங்கி அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா, மின்ட் பண்றதுக்கு தனியா ஒரு ஃபீஸ் வந்து பே பண்ணணும். சரிங்களா? அப்பனா தான் ஒரு ஷூ கிடைக்க போகுது. அதுக்கு நான் வந்து சும்மாவே ஒரு ஷூ வாங்கிடுவேன். ஓகேங்களா? அது மாரி நெறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டரா சொல்றேன். சரிங்களா? இந்த டபுள் மின்ட் பண்ணா உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? இந்த டபுள் மின்ட் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? சரிங்களா? அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியிலருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வெளிய எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 10 ஜிஎஸ்டி கிடைச்சிருந்துச்சு. அப்புறமேட்டு லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அரவுண்ட் வந்து 10 விட அதிகமா தான் வர ஆரம்பிச்சுச்சு. 10 வரும், 11 வரும், 12 வருது சரிங்களா? ஒவ்வொரு டைமும் மாறும். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆச்சு. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த 8ஆம் தேதியிலருந்தே எடுக்க ஆரம்பிச்சேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 29ஆம் தேதி ஏப்ரல் அப்பயே பார்த்தீங்கன்னா, என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஃபுல் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா, நான் வெளிய எடுத்துட்டு இப்போதைக்கு நான் ப்ராஃபிட்டா இருக்கேன். இப்போதைக்கு நான் எவ்வளோ ப்ராஃபிட்டா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, $300 ப்ராஃபிட்ல இருக்கேன். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அரவுண்ட் வந்து நியர்லி ஒரு $50 to $75 இதுக்கு வந்து ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, $65 வச்சுக்கலாமே. $65 பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆவரேஜா ப்ராஃபிட் இருக்கேன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வந்து $65 ப்ராஃபிட். இது வந்து ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, ஒர்த். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னதான் வந்து இந்த பியர் மார்க்கெட்ல போய் நான் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஸ்பாட் ட்ரேட் எடுத்தாலும் சரி, என்னால பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வந்து எடுக்க முடியாது. ஒன்ஸ் வந்து நான் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணாலும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த அளவுக்கு வந்து என்னுடைய டெக்னிக் ஆக்சஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிடிசில மட்டும் தான் இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா,
அதுலயும் பார்த்தீங்கன்னா, என்னால வந்து நம் லாஸஸ் சம்டைம்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ப்ராஃபிட்டும் இருக்கு. ஒத்துக்கிறேன். பட் வந்து அது வந்து அப்படியே போயிடுறதால பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ராஃபிட்டா வெளிய எடுக்க முடியல. ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது மாரி சீரிஸ்ல ஏன் இந்த ஸ்டெப் நேரம்னா பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்டான ஒரு இன்கம் வருமே. சரிங்களா? இத வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதர் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, டம்ப் ஆற டைம் பார்த்தீங்கன்னா, அதர் காயின்ஸ் வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்னுடைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பன்ல வந்துட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. இதுல வந்து நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்க. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, என்எஃப்டி வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த எஃபிஷியன்சி அண்ட் ரெசிலியன்ஸ் வந்து அபோவ் 10 ஆர் 12 ஆர் 14 இது மாரி இருக்கிறதா வாங்கிக்கோங்க. எய்தர் ரன்னர், வாக்கர் ஆர் வந்து ஜாகர். சரிங்களா? எதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து லெவல் 9 வாங்குறீங்க, லெவல் 5 வாங்குறீங்க, ஷூ வந்து 0 மினிட் வாங்குறீங்க, இல்ல 1 மினிட் வாங்குறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எஃபிஷியன்சி அண்ட் ரெசிலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அபோவ் 10க்கு மேல இருக்கணும். இது வந்து பேஸ்ல நான் சொல்றேன். பாயிண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணல பேஸ். சரிங்களா? பேஸ் ஸ்டாட்ஸ் வந்து எஃபிஷியன்சி அண்ட் ரெசிலியன்ஸ் 10 ஆர் 12 அபோவ் ஆர் வந்து 14 அபோவ். இந்த மாரி இருந்துச்சுன்னா ஷூ எடுத்துக்கலாம். இப்ப பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ்டி ஏர்னிங்ஸ்க்காக நான் இது சொல்றது. ஜிஎம்டி ஏர்னிங்னா நீங்க வந்து கம்ஃபோர்ட்டும் பார்த்துக்கோங்க. இதுவே நீங்க இன்கேஸ் வந்து ஒரு 3 ஷூ இல்ல வந்து 4 ஷூ வச்சிருக்கீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் வேணா லக் வேணா பார்த்துக்கலாம். ஒரே அக்கவுண்ட்லயே 4 ஷூ வச்சிருக்கீங்கன்னா, நீங்க லக் வந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் எல்லாம் பார்க்கணுமா இல்லையா பார்க்காதீங்க. இது பண்ணிட்டு என்னன்னா உங்க ஷூ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லெவல் 9 கொண்டு வரணும் சீக்கிரமா கொண்டு வாங்க. அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நியர்லி ரெசிலியன்ஸ்க்கு மட்டுமே 12 பாயிண்ட்ஸ் வர அளவு. பேஸ் பிளஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ற பாயிண்ட்ஸ் வந்து 12 கிட்ட வரணும். ஏன் 12 கிட்ட வரணும்னு சொல்ற மாரி 12 கிட்ட வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பேர் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜிய நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரிப்பேர் காஸ்ட் கம்மியாகும். நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜிய நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நார்மலா வந்து பாயிண்ட்ஸ் வந்து நார்மலா 12 பிலோ வச்சிருந்தீங்கன்னா, ரிப்பேர் காஸ்ட் வந்து அதிகமா வரும். நீங்க நார்மலா வந்து யூஸ் பண்றத விட ரிப்பேர் காஸ்ட் அதிகமா வரும். அதனால வந்து என் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க வந்து ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, அபோவ் 12 வச்சிருக்கணும். அடுத்து எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ வேணா வச்சுக்கலாம். ரிமைனிங் பாயிண்ட்ஸ நீங்க எஃபிஷியன்சிலயே போடலாம். ஓகேங்களா? அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ரெசிலியன்ஸ் 12 அபோவ் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது சும்மா சொல்றேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்ப பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ஆப்ல காட்டுறேன். ஓகேங்களா? என்னுடைய மொபைல் ஆப்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கவுண்ட். இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 எனர்ஜி கிடைக்குமா? சரிங்களா? ஒவ்வொரு 6 ஹவர்ஸ்க்கும் ஒரு ஒரு 0.5 எனர்ஜி கிடைக்கும். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீட்ல சும்மா இருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து பேசிக்கா வந்து படிச்சுட்டு இருக்கேன். பர்சனலாக நான் இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்குது. நடுவுல பிட்வீன்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ரன் போவறதுக்கு டைம் கிடைக்குது. அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு 6 ஹவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு 0.5 எனர்ஜி வருது பார்த்தீங்களா? அடுத்த 0.5 எனர்ஜி வரதுக்குள்ளார, இந்த 0.5 எனர்ஜிய நான் யூஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுவரையும் போயிருக்க ரன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 0.5 எனர்ஜி தான். சரிங்களா? ஒரு அடியா ஒரு நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏதோ இன் பிட்வீன்ல போக முடியாத சிச்சுவேஷன்ல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து, ஏதோ ஒரு எனர்ஜி வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். இல்ல 2 எனர்ஜி யூஸ் பண்ணுவேன். இல்ல 1.5 மத்த எல்லா நாளுமே தவிர்த்து, மத்த எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா வந்து 0.5 எனர்ஜி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா வந்து, இதில பார்த்தீங்கன்னா வந்து 0.5 எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இந்த 0.5 எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிடெக்ட் ஆகும்போது 0.6 டிடெக்ட் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகமாவே வரும். சரிங்களா? இதே மாரி பார்த்தீங்கன்னா, லைக் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ரன்ஸ்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இது கீழ இருக்கிற ரன்லாம் பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். இந்த ரன்லாம் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரன் போயிருக்கேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா 0.6 எனர்ஜியா வரும். 3.17 ஜிஎஸ்டி கிடைக்கும். சில டைம் வந்து ஜிஎஸ்டி கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். சில டைம் வந்து கம்மியாவே கிடைக்கும். அது வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. பட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஓவராலா கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் இந்த 2 எனர்ஜி யூஸ் பண்றத விட, இந்த 0.5 எனர்ஜியா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிக ஜிஎஸ்டி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெசிலியன்ஸ் நான் 2 அபோவ் வச்சிருக்கிறதால 12 அபோவ் வச்சிருக்கிறதால, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷூவோட ரிப்பேர் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 2 எனர்ஜி யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டியூரபிலிட்டி வந்து 5 போவும். 100க்கு சரி நான் 100ல 95 வந்துரும். சரிங்களா? ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு 0.5 யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு டியூரபிலிட்டி தான் குறையும். இதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு டியூரபிலிட்டி கம்மியாயிடும். சரிங்களா? அப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சும்மா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2 எனர்ஜில கிடைக்கிற இது பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2.5 எனர்ஜில வந்து எனக்கு கிடைக்குது. அதாவது நீங்க 100% எடுக்கிற ஏர்னிங்ஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா, 125% வந்து எக்ஸ்ட்ராவா எடுக்கிறேன். எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா, 25% உங்கள விட பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா எடுக்கிறேன். நார்மல் யூசர்ஸ விட. இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இதுல இருக்க என்னோட ஸ்ட்ராட்டஜி.
இத வச்சு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியா எடுக்கிறேன். சரி நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "ப்ரோ நானும் ரன்னர் தான் வச்சிருக்கேன். நானும் லெவல் 9 தான் இருக்கேன்." என் ஃப்ரெண்டே சொல்லியிருந்தான். ஓகேங்களா. நானும் லெவல் 9 தான் இருக்கேன். ஆனா என்னால பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் எடுக்க முடியலடா அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் நான் அவனுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவனும் பார்த்தீங்கன்னா எந்நாட்டுமே பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் ஜெம் வாங்கி வச்சிருந்தான். அவன்கிட்டயும் பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் ஜெம் வந்து வைக்கிறதுக்கு சாக்கெட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவனோட ரெசிலியன்ஸ் ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிளேஸ் பண்ணிட்டான். நானும் பார்த்தீங்கன்னா என் டே ரெசிலியன்ஸ் ஜெம் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இன் கேஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் எப்படி பண்றேன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில வந்து 6:30க்கு முன்னாடி ஒரு ரன்னும், 6:30க்கு அப்புறம் ஒரு ரன்னும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன் நான் வந்து மதியம் வந்து ஃப்ரீயா இருந்தேன்னா மதியம் பண்ணுவேன். இல்ல சாயங்காலம் வந்து 5 மணிக்குள்ளேயே பண்ணிடுவேன். 6:30க்குள்ளேயே பண்ணி முடிச்சுட்டு, திருப்பி நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 10 இல்ல ஒரு 9:00 வந்து இன்னொரு ரன் போயிடும். இப்படி ரன் போறதால பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 ரன்னும் பார்த்தீங்கன்னா 0.5 எனர்ஜியா கிடைக்கும்போது, 0.6 இன்டூ 4 போடும்போது 2.4 எனர்ஜியா கிடைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஷூ ரிப்பேர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, நார்மலா 2 எனர்ஜி, 1 எனர்ஜி யூஸ் பண்றத விட கம்மியா தான் ஆகுறதால, எனக்கு வந்து ஒரு 25% வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்குது ஏர்னிங்ஸ். உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஷூ ரிப்பேர் கிடைக்குன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து 12.5 ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஷூ ரிப்பேருக்கு அப்புறம் 12.5 ஜிஎஸ்டி கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 2.5 ஜிஎஸ்டி. 2.5 ஜிஎஸ்டி இன் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து இப்போதைய வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா வந்து ம் $16 எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. $16 வந்து சும்மாவா கேட்டீங்கன்னா, ரூ. 1500 சும்மாவே கிடையாது. சரி. இப்போதைக்கு வந்து இது மூலியமா பார்த்தீங்கன்னா, என் ஏர்னிங்ஸ் வந்து நான் சீக்கிரமாவே எடுக்க ஆரம்பிப்பேன். ஓகேங்களா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் மின்ட் பண்றது வொர்த்தா? அடுத்து வந்து இந்த 0 மினிட் ஷோ வந்து வொர்த்தா? இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவேஷன் கோட் கிவ்அவே குடுக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த வேர்ட் வந்து நீங்க வந்து கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம. சரிங்களா? நீங்க இத பண்ணியிருந்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4ஆம் தேதி. இத வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிவ்அவேவா பண்றேன். சரிங்களா? இது மாரி ஒவ்வொரு வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் வந்து ஸ்டெஃபன் சீரிஸ்ல போடுறேனோ, இல்ல வந்து வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றோம். வீடியோ போஸ்ட் பண்ணாலே இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவேஷன் கோட் நான் வந்து கிவ்அவே தரேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.